பண்ணாலும் மாசா இருக்கும். ஸ்மார்ட்டா இருப்பாரு. நடிகன்றதை தாண்டி ஒரு கடவுள் இடத்துக்கு அவர் போயிட்டாரு. இவர் எங்க ரசிகரா எங்க மேல எவ்வளவு பாசம் காமிக்கிறார். தளபதி வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும்பா. அவர் தான் நான் எங்களுக்கு உயிர். கில்லி படம்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. விட்டு கொடுக்க மாட்டேன் யார் பேசினாலும். அவரோட மாஸ், அவர் ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். அவர் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி வந்து ஆன் ஸ்க்ரீன், அதாவது வந்து ஸ்க்ரீனில் நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, இல்லை வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஸ்க்ரீனில் வந்து சில பேர் முகத்தை பார்த்தாலே இவங்கலாம் எதுக்கு நடிக்கிறான்னு தோணும் நம்மளாம். ஆனால் எங்கள் தளபதி முகம் அப்படி இல்லை, பார்த்தாலே 10 பேர் இருக்குன்னு தோணும். ஆஃப் ஸ்க்ரீன்ல அழகா இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு. தளபதி எதில் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. எந்த சொசைட்டி பிரச்சனைக்கு எந்த ஆக்டரும் வந்து அவ்வளோவா தைரியமாக பேச மாட்டாங்க. விவசாயிகளுக்காக பேசினாரு, அதனால ரொம்ப பிடிக்கும். 2 ஸ்க்ரீன்ல பிடிக்கும். லெஜெண்ட் அவர், வேற மாதிரி. பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்த்தா தான் ஃபோட்டோ பிடிக்கும். அவ்வளோதான். ரெண்டுமே தான். நான் நேரில் பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன். படத்துல செம்ம மாசா இருப்பாரு, நேரில் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரு. தளபதியை வந்து நீங்கள் நேரில் சந்திச்சிருக்கீங்களா? பார்த்ததில்ல. நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கு வாய்ப்பு அமையுமா இல்லைன்னு தெரியல. சந்திச்சிருக்கேன் சார். தம்பி சாப்பிட்டு பொறுமையாக போங்க வீட்டுக்கு. எப்படியும் ஒரு 8 வாட்டி பார்த்துருக்கோம். இல்லை, இது வரைக்கும் சந்திச்சிருக்கேன். அவங்ககிட்ட கை கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இது பண்ணேன். இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பார்த்துருக்கேன் நேரில். ஒரு 2 முன்னாடி பார்க்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் எனக்கு இல்லை. ஒரு ஏதோ பிரமாண்டமாக பார்த்தா அந்த போட்டு பார்க்கும்போது அவர் என்ன பார்த்து சிரிச்சாரு. ஒரு 5th 6th டைம் போகும்போதெல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்டார். நாளை பிடிச்சி போயிட்டேன். பார்த்துருங்க சார். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சொல்ல சால்வை போட்டு ஃபோட்டோ எடுத்தது மெர்சல் ஆயிடுச்சு. தளபதி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் தெரியாது. நல்லூர் அவ்வளோதான். யார் எவவும் என்ன வேணாலும் சொல்லணும். எங்கள் தளபதி நல்லூர். அதிகம் பேச மாட்டாரு, ஆனால் கரெக்டான நேரத்தில் பேசுவார். இந்த மேடை ஏறினாலும் எங்களை யாரையும் விட்டு கொடுக்குற தன்மை எங்கள் தளபதிக்கு இல்லை. அதே போல் நாங்களும் யாருக்கிட்ட விட்டும் கொடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொமான்டிக்கா லுக் கொடுப்பாங்க. தன்னோட ரசிகர் யாராவது இறந்துட்டா எந்த நடிகரும் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க, இல்லை ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்கள் தளபதி வந்து பார்ப்பார். எங்கள் தளபதி உண்மையாக இருப்பார். என்ன செய்யக்கூடிய செயலை செய்யணுமோ அந்த செய்யக்கூடிய செயலை செய்து முடிப்பார். தளபதி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஹெல்ப்பு வந்து எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு தான் இருக்கும். இந்த மன்றம், இந்த போஸ்டரு, இந்த டிக்கெட்டு, இந்த பால் அபிஷேகம், இதெல்லாம் வந்து யார் உங்களை பண்ண சொல்கிறது? அதாவது முதல் நாள் நான் பார்க்கும் போதும் முதல்ல தளபதி படம்னாலே அது பண்டிகை டைமில் வருது எதுவும் தெரியாது. முதல்ல எங்களுக்கு தளபதி படம் எப்போ வந்தாலும் தீபாவளி. அப்படிலாம் இல்லையே. அப்படி எங்கள் தளபதி சொல்லி எங்களை வளர்க்கலையே. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களோட உணர்ச்சியை தாண்டி அவங்கள வந்து ஒரு வேறு லெவலுக்கு போயிடுறாங்க. அது அவங்க மீறியும் போயிடுது. அதனால தான் அந்த பால் அபிஷேகம். நம்ம அதிகமான பாசம். இப்போ வீட்டில் நம்மள அக்கா அண்ணன் கல்யாணம் இருந்தாலே நம்ம பேனர் அடிக்கிறோம். நம்ம இத்தனை சின்ன வயசுலேருந்து அவரே நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு எதனா படம் ரிசர்ச் இதெல்லாம் பண்ணோம். அதுக்குன்னு பால் அபிஷேகம்லாம் பண்ணணும் எங்களுக்கு இல்லை. பேனர் கண்டிப்பாக வைப்போம். அவர் நடிக்கிற படம் ஒரு படமும் நல்ல படம். மக்கள் வந்து எல்லாமே லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி பசங்களும் சரி எல்லாம் நல்லா பார்ப்பாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை நாங்களாம் எங்களுக்கு பிடிச்சி தளபதி மூலிமா எல்லாத்துக்கும் ஏதாவது செய்யணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. அது பேனர் வந்து நான் என் இதுவில் நான் வச்சுடுவேன். அப்புறம் வந்து படம் டிக்கெட்ஸ் எவ்வளோ செலவான நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். தளபதி கோசம் அதுதான் செய்கிறோம். அமௌண்ட்டு அதால் இல்லை, தளபதி கோசம் பண்ணோம், அவ்வளோதான். அது எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நான் எனக்கு தளபதி கோசம் நான் பண்ணிட்டு போகிறேன்ட்டு நான் பண்ணுவேன். விஜய் சார் வந்து வில்லனா நடித்தா வந்து ஏற்றுப்பீங்க? அவர் எந்த படத்தில் நினச்சாலும் மாசாக தான் நடிப்பார். ஏற்றுப்பேன். அதுலேயே மாசாக தான் நடிப்பார். அவர் எப்பவும் போல் நடிக்கட்டும். அவர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, ஹீரோவாக பண்ணதான் பிடிக்கும். கண்டிப்பாக ஏற்றுப்போம். எங்கள் தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தா எங்களுக்கு போதும். எங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றுப்போம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். அவர் எந்த மாதிரி படம் எப்படி நடிச்சாலும் எந்த ஸ்டைலில் நடிச்சாலும் எல்லா படமும் சூப்பராக இருக்கும் சார். ஏற்றுக்க மாட்டோம். என் தளபதி எது நடிச்சாலும் அவரோட ஸ்டைலில் வேற மாதிரி தான் நடிப்பார். எந்த ரோல் கொடுத்தாலும் எங்கள் தளபதி டாப்பு தான். ஒருவேளை அவர் வந்து வில்லனா நடிக்கிறாரு, ஓகேங்களா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் ஹீரோவை பண்ண நல்லா? ஹீரோவாக நடித்தா யார்? அவரை தான் நான் உணர்வு தட்டி காட்ட முடியும். நான் சொல்ல விரும்பல. பண்ண ஒரே ஆள் அஜித் குமார் தான். ஹீரோவா அஜித் குமார். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் யார் நடிப்பாங்கன்னு. அண்ணனுக்கு யார் பிடிக்குதோ அந்த மாதிரி நடிச்சா போதும். ஹீரோனா அவனுக்கு தெரியுமா யாருன்ட்டு? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும்னா நான் யாரையோ யோசிப்பேன். இல்லை உங்களுக்கு தெரியும். இல்லை சொல்லிட்டாரு, தலை சொல்லிட்டாரு. இப்போ வந்து விஜய் சாரோட வந்து டைலாக், நீ அடிச்ச பீஸ் நான் அடிச்ச மாஸ். மாசத்துக்கு முன்னாடி தான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக இருக்கும், சாக்கடை முன்னாடி இல்லை. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இல்லாதவர்களுக்கு வள்ளல் நீ, நாளைய தமிழ்நாட்டுக்கு விடை நீ. யார் அடிச்சு பொறிக்கலங்கி பூமி ஏற்றுறதோ அவர் தான் எங்கள் தளபதி, இளைய தளபதி விஜய். இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் கிட்ட ஒன்று இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா எங்க பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம். தளபதினாலே மாஸ் டைலாக் கிடையாது. நிறைய பசங்க வாழ்க்கையை மாத்தின டைலாக் இருக்கு. லவ்னா என்னன்னு தெரியாம செத்து போறதை விட இதான் தெரிஞ்சு தோத்து போறது எவ்வளவு மேலுன்னு சொன்னாரு. அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுனாங்க. நானும் அதுல ஒருத்தவனால. தளபதி வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும்பா.
அவர் தான் நான் எங்களுக்கு உயிர். அவர் பண்ணதில் வேட்டைக்காரன் ஆட்டோ ஓட்டினாரு, அதேமாதிரி ஆட்டோ ஓட்டுறேன். தளபதி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் எப்படி விளம்பரத்துக்கு அழிதாரு, விளம்பரத்துக்கு பண்ணுறாரு, எல்லாமே விளம்பரத்து தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் உண்மையாலே அப்படி கிடையாது. அவர் வந்து விளம்பரத்துக்கு பண்ணுற கிடையாது. கூட இருக்கவங்க சில பேர் பண்ணுற தப்பானால அந்த படம்லாம் வெளியே வந்தது. இது வரைக்கும் அவர் பண்ணது யாருக்குமே தெரியாது. இப்போ ரீசெண்டாக எதுவும் உதவி ஒன்று பண்ணியிருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. வெளியே இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது அது வரைக்கும் யாருக்கும் வெளியே தெரியாது. மற்ற பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்போசிட், அதாவது நடிகரோட ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்டு அவரை மீன் பண்ணி தப்பான ரோலிங்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் அது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் தளபதி அந்த மாதிரி கிடையாது, அது மாதிரி இருக்க மாட்டார். எங்கள் தளபதி மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ வந்து சிம்புது காதல் எழுதலை படம் வந்தது. அப்போ வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து போனோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைமு விஜய் நான் சந்தித்தேன். அவங்ககிட்ட கை கொடுத்து அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்து இது பண்ணேன். அப்போது 10 வயசு இருக்கும், சின்ன பையன். அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதாவது என்ன சொல்கிறது, அவங்க உடம்பு பயங்கர வைப்ரேஷனு, அவங்கள பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் வந்து சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. தளபதி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு வந்து நட்பு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவுங்க. சினிமா வந்து கை தட்டிட்டு பால் ஊற்றிட்டு போகிற ரசிகரை எனக்கு கூட இருக்கக்கூடாது. இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் தளபதி. ஒரு பகுதியில் வந்து வீடு எரிஞ்சிருச்சு, ஒரு 10 வீடு. அந்த 10 வீடு எரிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த பகுதி தலைவர். நான் போயிருந்தேன். போயிட்டு உடனே எங்கள் மாநில பொறுப்பாளர்கள் ஆனந்த் அவர்கள்ட்ட சொன்னேன். உடனே தளபதிக்கு இன்ஃபார்ம் பண்ணார். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இத்தனை வீடு எரிஞ்சிருக்கணும், இத்தனை வீடு எரிஞ்சிருக்கு அப்படின்னு. சரி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றப்ப நாங்கள் வந்து சரி அவங்கள வர சொல்லுங்கள் ஷூட்டிங்கிட்டு உடனே ஷூட்டிங் வர சொன்னார். அந்த எரிஞ்ச வீட்டு அத்தனை பேர்த்தையும் போயிருந்தோம். அத்தனை பேர்த்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான ஸ்டவ்விலிருந்து படுக்க பாயிலிருந்து அரிசியிலிருந்து 10,000 ரூபா பணமும் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் அதை ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து பப்ளிசிட்டி எதுவும் பண்ணாதீங்க, நான் கொடுத்தது எதுவும் நீங்கள் எதுவும் ஃபேஸ்புக்கு எதுவும் போடக்கூடாதுன்னு சொன்னார் தளபதி. அதுபோல் தளபதி தான் இது தவிர நிறைய நற்பணியும் செய்கிறார், வெளியில் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு. அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு தெரியல, எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சொந்தக்காரனும் இல்லை அவர். ஆனால் அவர் ஒரு சினிமாலேயே ஒரு பெரிய ஸ்டாராக வளர்ந்துட்டார். முன்னாடி அவர் பார்த்திங்கன்னா அவர் அழகும் இல்லை, எதுவும் இல்லை. அவங்க அப்பா வச்சு தான் மேலே வந்தார். ஆனால் அவருக்கு அந்த உண்மையான டேலண்ட் இருக்கிறதால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்தார். சும்மாலாம் அந்த இளைய தளபதி பேர்லாம் அவருக்கு தரல. அவர் அந்த 50 படம் தாண்டி நடித்தாலும் அவர் ஒரு பெரிய இதுவாக கொடுத்தாரு. அதனால அவர் இஸ் வெரி கிரேட். அவர் சண்டைலாம் போட்டிருக்கேன், தளபதி பற்றி தப்பாக பேசினாரு, சண்டை போட்டுருவேன். ஏன்னா வருமா ஏன் அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு உணர்வு வருது? தளபதி பற்றி தப்பாக பேசினா ஏன் வந்து சண்டை போடுறீங்க? அந்த மாதிரி ஏன் உணர்வு வருது? அது வந்து தளபதி ஒரு வார்த்தை தப்பாக சொன்னவங்க கோவம் வந்துடும். அதான் ஏன் எப்படி மாதிரி நானே முடியும், எதுக்கு இது சண்டை போடணும்? அவன் பேசினா அவன் தான் நஷ்டம், நம்மளுக்கு எதுவும் லாஸ் இல்லை, நம்ம வளர்ந்து தான் போவோன்ட்டு நம்ம விட்டுருவோம். விவசாய பிரச்சனைக்கு நீங்கள் பேசுனீங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் நாங்கள் நிற்போம், ஒன்றா கூடுவோம். எங்கள் இளைய தளபதி விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் அவர்களுக்கு 22ஆம் நாள் 43 வயசு காணும் இளைய தளபதி அண்ணனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது ஜூன் 22 அன்று இளைய தளபதி 43வது பிறந்தநாள் விழா அன்னைக்கு நடைபெறுது. என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி, யூ ஆர் கிரேட். தலைவா, உங்களை நேரில் பார்த்துக்க ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகர். இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி பகுதியில் சார்பாக என்னுடைய முதல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் இல்லாத எந்த வருஷமும் நீங்கள் ரசிகர்கள் மேலே வச்சுருக்க அன்பு கருவையும் கிடையாது. ரசிகர்கள் உங்களோட பிரார்த்தனை பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் உயர்ந்து தான் போய் தாழ்ந்து போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தாழ்ந்து போகிற மனுஷன் கிடையாது, உயர்ந்து போகிற மனுஷன். உங்களுக்காக நான் என்றைக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறும் தலைவா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா, என் அன்பு தளபதி. எனது இளைய தளபதி விஜய்க்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் அன்பு தளபதி அவர்களே. மக்கள் தளபதிக்கு மத்திய சென்னை மாவட்ட சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. எங்கள் தளபதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. சார் ஹாப்பி பர்த்டே சார். விஜய் சார் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி அண்ணா. உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 43 வயசு ஆச்சு, ஆனால் நீ இவ்வளோ எங்கே இருக்கீங்க எப்படின்னு தெரியல, இவ்வளோ நல்லா நடனம் ஆடுறீங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. மத்திய சென்னை மாவட்ட சார்பாக இளைய தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏற்பாடு செய்த பிஎன் சினிமாஸ் குழுவினருக்கும் மற்றும் எம்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.